Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ வந்து நீங்கள் இதை வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் இந்த சத்துமா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை தான் செய்து காட்ட போகிறேன். பிள்ளைகள்லேருந்து 6 மாத பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரையும் இந்த சத்துமாவை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜீஸ் கிச்சன் ப்ராடக்ட். நீங்கள் இதை வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் தரேன். நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து எல்லா விதமான தானியங்கள், அரிசி, ரெட் ரைஸ், பச்சை பயிறு, உளுந்து, ராகி, அப்படி பாதாம், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிற ஒரு ஹெல்த் மிக்ஸ். இது வந்து நான் ஆக்சுவலி அதிராக்காக நான் செய்கிற ஹெல்த் மிக்ஸ். அது வந்து நல்லா இருந்ததால் நான் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் வந்து இதை சேல் பண்ணலாம்னு சொல்லித்தான் நான் இந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறோம் ஆக்சுவலி ஜீஸ் கிச்சன் ஃபுட்ஸில். ஸோ நீங்களும் வந்து இதை வாங்குங்க. இதில் நோ அடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நான் உப்பு கூட சேர்க்க இல்லை. நீங்கள் இதை ஒரு 3 monthsக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 months டேட் ஆஃப் பேக்கிங், அதாவது வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லேருந்து 3 months ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நீங்கள் கூட வைக்கணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா கூட நாளைக்கு இருக்கும். ஆனால் ரெக்கமெண்டட் வந்து நீங்கள் ஒரு 3 monthsக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா இது வந்து 100% நேச்சுரல் ஹோம்மேட் தான். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ண இல்லை. ஸோ அதனால் நீங்கள் 6 months பேபிஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன, சில பேருக்கு பச்சை பயிறு வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜிக்காக இருக்கும். அதோட வந்து நட்ஸ், பாதாம், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஷியோஸ், கேஷ்யூ நட்ஸ் போடுறேன். ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அலர்ஜிக்காக இருந்தால் நீங்கள் கஸ்டமைஸ்டாக கூட ஆர்டர் பண்ணலாம். கஸ்டமைஸ்டாக ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 1 kg மினிமம் ஆர்டர் பண்ணணும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு மட்டும் அந்த பொருட்கள் இல்லாமல் நான் வந்து இந்த சத்து மாவை வந்து ஹெல்த் மிக்ஸை வந்து உங்களுக்கு நான் செய்து தருவேன். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் இது எப்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கஞ்சி மாதிரி கொஞ்சம் களி டைப்பில் வந்து இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது நான் உங்களுக்கு நாங்கள் ஒரு ட்ரிங்காக, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ வந்து ஒரு ட்ரிங்காக குடிக்கிற மாதிரியான ரெசிபியும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் வந்து பிள்ளைகளோட கஞ்சிக்கு வந்து ஒரு 300 ml நார்மல் வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், கூல் வாட்டரும் இல்லை, சுடுதண்ணியும் இல்லை, வார்ம் வாட்டர் கூட இல்லை, பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் அதான் எடுத்துருக்கிறேன். இந்த 300 ml வந்து ஒரு கொஞ்சமாக இதுக்குள்ளே விட்டுட்டு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மிக்ஸ் வந்து நான் போட போகிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், லம்ஸ் இல்லாமல். ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஊற்றினீங்கன்னா லம்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். மற்றது வந்து இதில் எள்ளும் இருக்குது. அப்போ சில பேருக்கு எள்ளும் வந்து ஒத்துக்கொள்ளாது. அப்படியானாக்க நீங்கள் என்கிட்ட கஸ்டமைஸ்டாக கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு செய்து தருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிட்டுது. இனி இந்த மிச்ச தண்ணியே இதுக்குள்ளே விட்டுருவோம். சரியா ஒரு 300 ml விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும். 300 ml ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு கிட்ட மிஞ்சி இருக்குது. இது போதும். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 minutes காய்ச்சி எடுப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணுமென்னா உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குற பால், ஃபார்முலா மில்க் பாதி, தண்ணி பாதி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை கொஞ்சம் பெரிய ஆக்கலைன்னா நீங்கள் நார்மல் மில்கே வந்து நல்லா ஆற வச்ச இந்த காய்ச்சி ஆறின பால் கூட நீங்கள் விடலாம். ஒரு பாதி விட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை செய்யலாம். ஒரு 5 minutesக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறிட்டு இருக்கணும், ஏண்டா இல்லாட்டிக்கு கீழே கட்டி ஆகிடும். ஒரு 2 minutes தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிட்டுது. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு ப்ராடக்ட். இது ஹெல்தியாக ஹோம்மேட் வீட்டில் செய்த ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து பயம் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம்.
இன்னொரு 2 minutes விட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும். சரியா ஒரு 4 minutesல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா திக்காகிட்டுது. நீங்கள் இன்னொரு 1 minute வச்சுக்கிறேன்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்குற கஞ்சி ரெடி ஆகிட்டுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அள்ளி சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் ஒரு 250 ml தண்ணி போட்டு 2 tablespoon யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஓகேயா? இப்போ நான் இதுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைகளுக்காக நாட்டு சர்க்கரை ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறபடியா நாட்டு சர்க்கரை ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் ஹெல்தியான ஹோம்மேட் கஞ்சி, அதாவது வந்து சத்துமா கஞ்சி ரெடி. அடுத்தது வந்து நான் ஜீஸ் கிச்சன் ஃபுட்ஸில் சத்து மாவு வச்சு கஞ்சி மாதிரி நாங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு கொஞ்சம் பெரிய ஆக்கள் குடிக்கிற மாதிரி செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் இதில் 400 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 tablespoon, ஒரு கிட்டத்தட்ட 2 tablespoon வந்து ஒரு ஆள் தாராளமாக குடிக்கலாம். கொஞ்சம் கூடவாகவே இருக்கும். நீங்கள் 1.5 tablespoon போட்டு ஒரு 300 ml போட்டு நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆளுக்கு தாராளமாக காணும். நான் இப்போ இதில் 2 tablespoon போட்டிருக்கிறேன். நல்லா கட்டி 400 ml தண்ணி அதில் மொத்தமாக வந்து நான் இதில் ஒரு கொஞ்சமாக விட்டுத்தான், ஒரு பாதிக்கும் குறைவாக விட்டுத்தான் முதல்ல வந்து கட்டி இல்லாமல் கரைச்செடுக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு அது சரியாக வரும். நல்லா கரைஞ்சா பிறகு அதுக்கப்புறம் மிச்ச தண்ணியை விட்டுக்கொள்வோம். ஒரு 2 tablespoon ஃபுல்லாக போடுறேன்னா 400 ml தண்ணி, அதான் வந்து கணக்கு. நீங்கள் மிச்சத்துக்கு வந்து கூட்டி குறைச்சி உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ மிச்ச தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து வச்சு காய்ச்சி எடுப்போம். லைட்டாக திக்காகிற வரையும் காய்ச்சினா காணும். நாங்கள் கஞ்சி மாதிரி தானே குடிக்க போகிறோம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக திக்காகும் வரையும் காய்ச்சினா காணும். நான் திக்காயினோன்னு காட்டுறேன். நான் ஒரு 2 நிமிஷம்தான் வச்சுருப்பேன். பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது. இப்போவே நாங்கள் ஆஃப் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது திக்காயிடுது. இவ்வளோதான் உங்களோட வேலை. ஒரு 5 நிமிஷம் தான் மொத்தமாக. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஒரு கொதி வந்துட்டுது. ஏன்னா நாங்கள் கலந்து தானே குடிக்க போகிறோம் கஞ்சி மாதிரி. நீங்கள் இதுக்குள்ளே வேணுமென்னா காய்ச்சின பாலும் கொஞ்சம் இப்போ விட்டுக்கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால். இப்போ நாங்கள் இதை கிளாஸில் மாற்றிட்டு எப்படி குடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் இப்போ இதில் உங்களுக்கு 3 விதமாக காட்ட போகிறேன். எல்லாத்துக்குள்ளேயும் முதல் ஊற்றிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்றுக்குள்ளே வந்து நான் இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் போட போகிறேன். ஒன்றுக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பு. நாட்டு சர்க்கரைக்குள்ளே வந்து அடுத்தது வந்து முக்கியமாக அடுத்தது வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம், அதோட வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது வந்து நல்ல இதுதான் என்னோட ஃபேவரேட், பர்சனல் ஃபேவரேட். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டான ஹெல்தியான வீட்டில் ஹோம்மேட் 100% ஹோம்மேடாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற சத்துமா கஞ்சி, சத்துமா ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது லஞ்சுக்கு. நான் வந்து கொஞ்சமாக எல்லாத்துக்குமே வந்து நட்ஸ் கொஞ்சம் டாப்அப் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு விருப்பமான விதத்தில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்கு நீங்கள் போடலாம். தேங்காய் பூ கொஞ்சம் வறுத்து போடலாம் நெய்யில். டேஸ்டான சத்துமா கஞ்சி ரெடி. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஜீஸ் கிச்சன் ஃபுட்ஸில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற சத்து மாவு கஞ்சி, சத்து மாவு பேக்கெட் இது
நீங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த லேபிள். நீங்கள் வந்து இதை விருப்பமான ஆட்கள் வந்து நான் ஸ்க்ரீனில் தர ஃபோன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து மலேசியாவுக்குள்ளே எல்லா இடமுமே வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து வாங்கி கொள்ளலாம். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்கிற வீடியோவும் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. கஞ்சி மாதிரியும் செய்யலாம், பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஞ்சி அல்லது களி மாதிரியும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். 6 மாத பிள்ளைகள்லேருந்து நீங்கள் பெரியாக்கள் வரையுமே இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வந்து ஆல்மண்ட் நட்ஸ், பயறு, மற்றது வந்து எள்ளு, இது மூணுமே வந்து இதுக்குள்ளே இன்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதை இப்படியான விஷயங்கள் அலர்ஜிக்கான ஆக்கள் எனக்கு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் இல்லாமல். ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு எனக்கு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருங்க. நான் உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.